கோட் படத்தின் கலவையான விமர்சனத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெங்கட் பிரபு இந்த ஸ்கிரிப்டை அவசரமா எழுதின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லைன் தளபதி கிட்ட நேரேட் பண்ண, அதுக்கப்புறமா தளபதி ஸ்கிரிப்டை முழுமையா முடிச்சு எடுத்துட்டு வா படம் பண்ணலாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சொன்னாரு. அதுக்கப்புறமா 6 மாசத்துல கதையை ரெடி பண்ணி கதையை தளபதி கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆனா ரைட்டிங்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்காம தளபதியோட மாஸ் சீன்ஸை அதிகமா ஆட் பண்ணி ஃபேன்ஸை என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சார் போல இருக்கு வெங்கட் பிரபு. என்னதான் மாஸ் சீன்ஸ் அதிகமா இருந்தாலுமே கதைக்கும் திரைக்கதைக்கும் அதிகமா கவனம் செலுத்தினாதான் படம் கோர்வையா ரசிக்க வைக்கும். அதுதான் இந்த கோட் படத்துல மிஸ் ஆச்சு எனக்கு. மாநாடுல ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளேவை ரேசியா கொடுத்திருப்பாரு, ஆனா இந்த கோட்ல அதுதான் மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை எப்படி விறுவிறுப்பா ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா இன்டர்வெல்ல தான் ஆரம்பிக்குமே. இன்டர்வெல் முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா தான் பயணிக்கும். இன்ட்ரோவே ஆக்ஷனோட ஆரம்பிச்சாலும் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பெருசா வாவ் ஃபேக்டோட இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் இருக்காது. ஒரு ரா ஏஜென்ட் படம்னாலே ஆக்ஷன் சீன்ஸ் அப்புறம் மிஷினை முடிக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஆனா அது எல்லாமே மிஸ் ஆயிருந்துச்சு இந்த கோட்ல. அப்படியே ஒரு ஆக்ஷன் இன்ட்ரோக்கு அப்புறமா ஃபேமிலி சீன்ஸ், காமெடி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்கிரீன் பிளேவை ஆக்கிரமிச்சு கொஞ்சம் ஆவரேஜா தான் பயணிச்சுது. அதுக்கப்புறமா இன்டர்வெல்ல தான் ரெண்டாவது கீரே போட்டாங்க. அதோட ஆரம்பத்திலே வில்லனோட ரிவெஞ்சுக்கான காரணத்தை அழுத்தமா காட்டியிருந்தா கூட பரவாயில்ல, அதை கூட ஏதோ மாதிரி விட்டுட்டாரு வெங்கட் பிரபு. அவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இருந்துமே ஓகேவான ஸ்கிரீன் பிளேல தான் ரன் ஆகுச்சு. தளபதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காட்சிகளே அடக்கப்பட்டிருந்துச்சு. உண்மையாவே தளபதி மட்டும்தான் திரைக்கதையை தாங்கி பிடிச்சிட்டு போனாரு. கூடவே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கதாபாத்திரங்களுக்கும் அந்த அளவுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. தளபதி அதிக ஸ்கிரீன் டைம் ஆக்கிரமிச்சதால ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இருந்தாலும் யாருமே பெருசா மனசுல நிக்கல. அதே சமயம் இது ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடா இருந்தாலும் ரா அமைப்போட காட்சிகள் எல்லாமே அழுத்தமா இல்ல. இன்னும் சொல்ல போனா இன்டர்நேஷனல் அளவுக்கு ரா அமைப்பு போகல. ஒரு பக்கம் ஃபேமிலிக்கு முக்கியத்துவமா காட்சிகள் இருக்கு, மறுபக்கம் திடீர்னு ஏதேதோ சீன்ஸ் எல்லாம் வருது. ஸ்கிரீன் பிளே கோர்வையா கொண்டு போகல. திடீர்னு குட்டி தளபதி என்ட்ரி கொடுத்ததும் ஸ்கிரீன் பிளே வேற பக்கம் பயணிக்குது. ட்விஸ்ட் எல்லாமே ரிவீல் ஆகுது. அங்க இருந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிப்பிங்கா தொடங்க ஆரம்பிக்குது. ஆனாலும் மையக்கரு அழுத்தமா சொல்லப்படாதனால அதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாவே தெரிஞ்சுது. மேலும் ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடக்கக்கூடிய ஆடுபொலி ஆட்டம் மாதிரி வழக்கமான தமிழ் சினிமாவோட பாணிலேயே நகருது ஸ்கிரீன் பிளே. மேலும் அங்கங்க இடையில பாட்டு வேற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு. இப்படி ஏத்த இருக்கும் அப்படின்னு இருந்ததுனால ஸ்கிரீன் பிளேல அதிகமான தொய்வு தான் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வில்லன் தான் அதிகமான சம்பவம் எல்லாம் பண்றாரு. ஒரு கட்டத்துல இரக்கமே இல்லாத கொடூரமான வில்லன் மாதிரி காட்டணும்னு முயற்சி பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வேணா இருக்கலாம், ஆனா சினிமாவை நேசிக்கிற ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆல்சோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற மிரட்டலா இல்ல. மாஸ்டர் லியோல எல்லாம் தளபதியை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ண மியூசிக் இருந்ததுனால இது ரொம்ப ஆவரேஜா தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்ல வைக்குது. பிஜிஎம்மும் மியூசிக்கும் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், படம் இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓகேஷான படமா கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் 40 நிமிஷம் மட்டும் அதிகமான மாஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் கேமியோஸோட படம் முடிஞ்சது. அதுக்காக ஒரே அடியா எல்லாத்தையும் குறை சொல்லிட முடியாது. இந்த படத்துல பாசிட்டிவ்ஸும் இருக்கு. கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் என்னன்னா தளபதி விஜய் தான். தளபதி ஃபேன்ஸோட பல்ஸ் ரேட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா தளபதிக்கு வழங்கியிருக்காரு விபி. தளபதியும் அப்பா மகன் 2 கேரக்டரையும் சிறப்பா நடிச்சிருக்காரு. அப்புறமா கொஞ்சம் சீன்ஸ், அதுக்கப்புறமா கேமியோ சீன்ஸ் ஆட் பண்ண விதம்லாம் நல்லபடியா இருந்துச்சு. அப்புறமா கிளைமேக்ஸ் 40 நிமிஷம் ரசிக்கும்படியா முடிச்சாரு. ஓவராலா டீசென்ட் வாட்சபிள் கமர்ஷியல் டிராமா, அவ்வளவுதான். அர்ச்சனா கல்பாத்தி ஐப்பே தேவையில்ல, ஐப்பே இல்லாம வந்து படம் பாருங்கன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு ஐப்புமே இல்லாம ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பா ரசிக்கலாம்.